நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட அண்ணன் துடிதுடிக்க ஒரு பக்கம் உயிருக்கு போறான்னு இருக்காரு. இந்த ஒரு தருணத்தில் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் ஒரு பக்கம் செத்துன்னு போகிறான். அவனை பற்றி எனக்கு என்ன கவலை, ஒரு உயிர் தானே போடாம அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு துச்சமாக போனேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி கிட்டே இருக்கிற காசுக்கு எவ்வளோ பெரிய உயிர் பொழைக்க வைக்கல. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், அதாவது நம்ம தம்பியோட மனைவியோட அண்ணன், இவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்களே. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட எண்ணம் யாருக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஏன் இருக்காங்க, எதுக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் அவங்க பண்ணுறது முழுக்க தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரி தவறை செஞ்சால் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? அவங்க மனித ஜென்மத்துக்கே ஒரு கேவலமான பிறவின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னா பார்த்துங்களேன். சரி, இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னடா யூஸ்? அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் தப்பு இல்லைங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ரைட்டு, அவங்க பண்ணுறது மட்டும்தான் ரைட்டு, மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு தப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. சரி, என்னதான் நடக்கட்டுமே, வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. இந்த ஆணவம் திமிர் இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம ராஜேஸ்வரி அழிக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்ததும் ராஜேஸ்வரி 2 அடி போட்டுறாங்க. நீங்களாம் அக்காவா, உங்களுக்கு கொஞ்சங்களா ஈவு இறக்க இதுமே இல்லையா? ஒரு உயிர் போல தருணத்தில் காசு கேட்டுருக்காங்க, பேங்க் லாக் ஆயிடுச்சு, அது லாக் ஆயிடுச்சு, இது லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கீங்களே. எதுக்குக்கா அந்த மனங்கட்ட பழப்பு? இதுக்கு நீங்கள் எல்லாமே இருந்துக்கலாமே, ஒழுங்கு மரியாதை அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஆவேசத்தோட வராரு. ஆனால் அது எதுவுமே கேட்க முடியாத மாதிரி ராஜேஸ்வரி ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்காங்க. பொண்டாட்டி இருக்காளே, காசு வந்தாடாப்பா, விஜய்க்கு ஃபோன் பண்ண இந்த காசு நானே தரேன்னு உன் பிச்சை காசு யாருக்கு தேவைன்னு என் மூஞ்சில் அடிச்சு வச்சுட்டா. இதே காசு தான் விஜய் கிட்டே இருக்குது, அப்போ மட்டும் எப்படி வாங்குவேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, யார்கிட்டையும் நான் காசு வாங்க போகிறேன், உங்கள் பிச்சை காசு எனக்கு நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டடா. என்ன பேசுறது சொல்ல பார்க்கலாம். இந்த இடத்துல நான் எதுவுமே பேச முடியாது. ஓமியாட்ட நின்று இருந்தேன். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் அசிங்கப்பட்டதே இல்லை. ஆனால் உன் பொண்டாட்டியை என்னை மாற்றி அசிங்கப்படுத்துறா. இது எதுவுமே உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாதுடா. என்னை பார்த்தா இழிச்சிவாசியாக இருக்குது உங்களுக்கு. அதனால தான் என்னை எப்போ பார்த்தாலும் இலக்காரமாக பார்க்குறீங்க, இலக்காரமாக பேசுகிறீங்க. இதுக்கு தான்டா சொல்கிறது, எங்கே ஒரு தாவுக்கு நான் வரக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலையும் நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்துன்னு கிளம்பிடணும் கனடாவுக்கு. தேவையில்லாமல் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், தம்பி கூட இருந்து இதை எப்படியாவது ஒரு பக்கம் டெவலப் பண்ணலாம் அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தேன். ஆனால் அது எல்லாமே மண்ணள்ளி போட்ட மாதிரி இந்த மல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரே அடியாக குட்டிச்சவறு பண்ணிட்டா. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே நான் இருந்தேன்னா அவ்வளோதான், என்னோட வாழ்க்கையை நரகமாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறி போகிறேன். அழுறாங்க ஒரு பக்கம். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே அந்த கடவுளோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வாய்ப்பு இல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்குங்க. எல்லாத்தையும் நாம தான் பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொண்டு அனுபவிச்சுன்னு போயினே இருக்கணும். அதை விட்டுட்டு அதை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதையும் சொல்லக்கூடாது. சரி, போனதை போச்சு ஆனதாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க தான் டாடா கிட்ட வந்து, டாடா இவங்க சொல்கிறது எல்லாமே போய் இவங்களை எதுவும் நம்பாதீங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், மல்லி அம்மா அங்கே கதறி அந்தன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் உடனே நம்ம நாகு போயிட்டு விஜய் தம்பி கையை பிடிச்சின்னு, தம்பி நீங்கள் தான்ப்பா என் புருஷனோட உயிரை காப்பாற்றணும், எங்களுக்கு தேடியும் காசு கிடைக்கலப்பா, நீ தான்ப்பா எப்படியாவது காசு கொடுத்து உதவணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் இருந்துன்னு உடனே எங்கள் காசு கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் மல்லியை தனியாக கூப்பிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மல்லி இருந்துன்னு எதுவுமே பேசாமல் மௌனத்தோட சைலண்ட்டாக கையெடுத்து கும்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த வலியை உணர்ச்சி நம்ம மல்லிக்கு விஜய்க்கு புரியுதுங்க. ஏன்னா ராஜேஸ்வரியை பற்றி நல்லாவே தெரியும், நம்ம அக்கா எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு தெரியும். மல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டான்னு தெரியும். நம்ம அக்கா இந்த மாதிரியே வளர்ந்துட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அக்காவை ஏற்று பேசினா அக்கா வீட்டை விட்டு போயிடுவாங்க, அவங்க வீட்டை விட்டு போனால் என் மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் புலமையில் இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. இதே வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கை போக போகுது. இது எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணு கேரிங்லேயே ஒரு பக்கம் போயின்னு இருக்கணும். எல்லாமே அந்த கடவுளோட அருளால் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. நடக்கும், நடக்காமல் போகலாம், நடக்கலாம், நடந்துட்டும் போகலாம். அதனால் எதாக இருந்தாலும் பொறுத்து தீர்மானிக்கிறது தான் வாழ்க்கையில் ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த புத்திசாலித்தனம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் என்னென்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் சொல்ல முடியாதுங்க. டாக்டர்னு எது இருந்தாலும் 24 hours கழிச்சு தான் சொல்ல முடியும். சிறந்த முறையில் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிச்சு, ஆனால் காப்பாற்ற முடியுமா முடியாதுன்ற விஷயத்தை இப்போ என்னால் டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் தீர்மானிக்க முடியாது. எல்லாமே அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது. உங்களோட நீங்கள் ப்ரே பண்ணி எப்படினாலும் கடவுளை இது பண்ணலாம், அது உங்களோட கையில் தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காது. கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பக்கம் உற்சாகமாகவும் இருக்குது. இது எவ்வளோ தூரத்துக்கு நீடிக்க போகுது, எங்கெங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு பாரத்தை போட்டு போவோமா ஊர்கோலம்னு சொல்லிட்டு நம்ம போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதை விட்டு இல்லை நொல்ல நொட்டு லொஸ்க்குன்னு உட்காந்துருந்தோம்னா லாஸ்ட் வரையும் வாழ்க்கையில் இப்படியே தாங்க இருக்கும். சரி, எவ்வளவோ வாழ்க்கையில் பார்த்துருச்சு, இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா,
எல்லாத்தையும் நாம தான் அடிச்சு பிடிச்சி ஒரு பக்கம் வாழ்க்கையில் முன்னேறி போயினே இருக்கணும். அதை விட்டு ஐயோ இந்த பக்கம் போனால் குத்துமே, ஐயோ அந்த பக்கம் போனால் குத்துமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் சாதிக்கிற பல பேர் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னவங்க தாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற விஷயம் மற்றவங்களுக்கு உபயோகமாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உபத்திரமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செய்கிறோம், அந்த விஷயம் மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நமக்கு நாம ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் முன்னேற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வாழ்க்கையில் ஜம்முன்னு கும்முன்னு ஒரு பிரைட்டான ஒரு எதிர்காலத்தை கொடுக்குங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.